கடந்த 3 ஆண்டுகளில் திமுக அரசு எந்த ஒரு வளர்ச்சிப் பணிகளையுமே செய்யவில்லை என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை அவிநாசி சாலை சின்னியம்பாளையத்தில் கோவை மண்டலத்திற்குட்பட்ட 4 மாவட்டங்களுக்கான கழக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி தலைமை தாங்கினார். அப்போது விவசாயிகள், தொழில்துறையினர் என பல்வேறு தரப்பினரும் தங்களது கோரிக்கைகளை அறிக்கையில் இடம்பெற செய்யுமாறு மனு அளித்தனர். அவற்றை பெற்றுக்கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் கோரிக்கைகளை பரிசீலித்து இடம்பெற செய்வதாக தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுகளில் 50 ஆண்டுகளுக்கான வளர்ச்சிப் பணிகளை செய்து கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு எதையுமே செய்யவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். இன்னைக்கு அதிகமான பள்ளி படிப்புக்கும் கல்லூரி படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா புறத்துறை அம்மா அவர்கள் முதலமைச்சர் 2010 வரும்போது பார்த்தீங்கன்னா குறைவாக இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 52% இன்னைக்கு உயர்கல்வி படிக்கிறாங்கன்னா அதுக்கு நம்முடைய அம்மாவுடைய அரசு காரணம், இன்னைக்கு அம்மா அவர்களும் எடப்பாடியார் காரணம். அதே போல் பள்ளி கல்விக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான திட்டங்கள் காலனியிலிருந்து மடிக்கணிவை விலையெல்லாம் கொடுக்குறாங்க, அது அம்மா கொடுத்தாங்க. இன்னைக்கு எடப்பாடி திறந்து கொடுத்ததுக்காகவே இன்னைக்கு படிப்புக்காக அதிகமான திட்டங்கள் தந்தது அம்மாவுடைய அரசு, எடப்பாடியார் அவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சியில் எந்த திட்டம் நடக்கல, எந்த தொழில் நடக்கிறது. இந்நிகழ்ச்சியில் தேர்தல் அறிக்கை குழு தலைவரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன், ஜெயக்குமார், பொள்ளாச்சி ஜெயராமன், செம்மலை, வளர்மதி, OS மணியன், RB உதயகுமார், வைகை செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பேசிய தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன், திமுகவின் தேர்தல் அறிக்கை மீது மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளதாகவும், அறிக்கையில் கூறியதில் 10% கூட திமுக அரசு செயல்படுத்தவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். சமீபத்தில் இப்ப இருக்கின்ற திமுக ஆட்சியில் இருக்கின்ற இந்த இவர்கள் கூட சென்ற முறை தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள். இன்றைக்கு அந்த தேர்தல் அறிக்கையில் ஒரு 10%, ஒரு 5% கூட நடைபெறவில்லை. ஆகவே மற்ற அரசியல் கட்சிகள் அளிக்கின்ற தேர்தல் அறிக்கையின் மீது தமிழக மக்களுக்கும் தமிழக அமைப்புகளுக்கும் தொழில் இன்றைக்கு கட்சி சாராத அமைப்புகளுக்கும் அதில் நம்பிக்கை இல்லை.